நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சூப் வந்து ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்க அடிக்கடி செஞ்சு குடிச்சிட்டு வரும்போது அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி நார்மல் பர்சன்ஸ் கூட கண்டிப்பாக இந்த சூப் வந்து வாரத்தில் ஒரு டைமாவது எடுத்துக்கணும். இதில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு புதினா இலைகள், 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள், 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைகள், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவுக்கு சுத்தம் பண்ண கீரை, முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளி, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்லியிருக்க அளவு 3 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. 5லேருந்து 10 நிமிஷம் கொதிச்சிச்சின்னா போதும். இப்போ பாருங்கள், கீரையோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆற வச்சுருங்க. இப்போ கீரையை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது சீக்கிரமாக ஆறிடும். இப்போ பாருங்கள், கீரை நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம கீரை சூப் இருக்குல்ல, அதாவது கீரை வேக வச்ச தண்ணி, அதையே கொஞ்சமாக சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லா தண்ணியும் சேர்த்துட வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இது போல் ஒரு ஸ்ட்ரெயினரில் வடிகட்டிக்கோங்க. கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக வடிகட்டிடும். இந்த சக்கை வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக கீரை வேக வச்ச தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணியும் இந்த தண்ணி கூடவே சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான கீரை சூப் சூப்பராக தயாராகிருச்சு. இதை நீங்கள் லேசாக சூடுபடுத்திட்டு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணி குடிக்கலாம். இதை நீங்கள் டெய்லியுமே கூட செஞ்சு குடிக்கலாம். ஆனால் இது செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் வாரத்தில் 2 டைமாவது செஞ்சு குடிங்க. இந்த சூப் வந்து குளிர்காலத்துலலாம் குடிக்கும்போது ரொம்ப இதமாக இருக்கும் சூடாக குடிக்கிறதுக்கு. இதில் இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கு. அதனால் வளர்கிற குழந்தைங்களுக்குலாம் அடிக்கடி இந்த சூப் செஞ்சு கொடுங்க. சில பேருக்கு கீரை பொரியல் வந்து ஒத்துக்காது, டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி ஆட்கள் கூட இது போல் நீங்கள் முருங்கைக்கீரை சூப் வச்சு குடிக்கும்போது அதுக்கான சத்தும் கிடச்சிரும், டைஜஷனும் ஈஸியாக இருக்கும். 6 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த சூப் குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு 1/2 கிளாஸ் குடிங்க. பெரியவங்களுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு கொடுங்க, கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். முக்கியமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.